பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 11-12 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, அதில் கொஞ்சம் பொய் இல்லை, அந்த வார்த்தை அப்படியே நடக்கும் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இது அப்படியே நடக்கிற வார்த்தை. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட நாம் பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தையை விதமாக அவர் சொல்கிறார். தீமோத்தேயுவே, இந்த வார்த்தையை நீ மறந்துடாத. இந்த வார்த்தை 100க்கு 100 உண்மையான வார்த்தை. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி அப்படியே நடக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை? முதலாவது அவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தை, நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று சொல்கிறார். நாம் அவரோடு கூட நாம் மரித்தா அவரோடு கூட நாம் பிழைத்தும் இருப்போம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட யார் தன்னுடைய வாழ்க்கையில் மரிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்து இயேசுவோடு கூட மரிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட அவர்கள் பிழைத்தும் இருக்கிறார்களாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட மரித்தவர்கள் யார்? இயேசுவோடு கூட மரித்து இயேசுவோடு கூட பிழைத்திருக்கிறவர்கள் யார்? வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ரோமருக்கு எழுந்த நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம், ரோமருக்கு எழுந்த நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலின் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இயேசுவோடு கூட நாம் மரித்தோமானால், ஞானஸ்நானத்தின் மூலமாய் நாம் இயேசுவோடு கூட நாம் மரித்தோமானால் அந்த இயேசுவோடு கூட நாம் பிழைத்தும் இருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் பிழைத்தும் இருப்போம் என்று சொல்லி இந்த வார்த்தையில் அவர் விதமாக அவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்படியானா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வானம் விட்டு இந்த பூமியில் வந்து அவர் மனுஷனாக அவர் பிறந்தார். 30வது வயதில் அவர் யோர்தான் நதியில் போய் அவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் எடுத்தவர் 3.5 வருஷம் அவர் பிதாவினுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த அநேக காரியங்களை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் பிரசங்கித்து அவரால் நடந்த பலத்த அற்புதங்களினால் அடையாளங்களினாலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டே வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33.5 வயதில் எல்லா மனுஷருடைய பாவத்தையும் பிதாவாகிய தேவன் அவரே சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் மேல் சுமத்தினதினால அவர் சிலுவையில் அறையப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்த வேளையில் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்தின் இடத்துல இயேசுவின் சரீரத்தை போய் துணிந்து அவன் கேட்டு வாங்கி தனக்காக வெட்டப்பட்டு இருந்ததான அந்த புதிய கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினான். அவன் நினைத்தான், இதோட இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முடிந்தது, என்ன செய்ய, நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன்
அவர் நல்ல சாட்சியாய் வாழ்ந்தார், நல்லது செய்தார். பொறாமைனாலே அவரை பிடிச்சி இப்படி கொலை செய்துட்டாங்களே, இனி அவ்வளவுதான், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி எண்ணினார். இன்னும் அநேகர் அப்படித்தான் எண்ணினார்கள். சீசர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் அறியாமையினால அவ்வளவுதான், முடிந்தது இயேசுவினுடைய வாழ்க்கை, இனி நாம் என்ன செய்வது, மறுபடியும் நம்முடைய தொழிலுக்கு போக வேண்டியதுதான் என்று சொல்லி எண்ணினார்கள். யூதர்கள் இயேசுவின் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி எண்ணினார்கள். அவரை கொலை செய்ய குற்றம் சாட்டின பரிசேயர்கள் இயேசுவின் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி எண்ணினார்கள். அவரை கொலை செய்த பிரதான ஆசாரியர்கள் அவ்வளவுதான், இயேசுவின் வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணினார்கள். 100க்கு அதிபதியும் அதே போலதான், அவரை கொலை செய்தவர்கள் அத்தனை பேருமே, காயப்படுத்தினவர்கள் அத்தனை பேருமே, குத்தினவர்கள் அத்தனை பேருமே அவ்வளவுதான், இயேசுவின் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி எண்ணினார்கள். ஆனால் இயேசுவின் வாழ்க்கை மரணத்தோடு முடியவில்லை. அவர் 3வது நாள் அவர் மரித்த, அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்து அவர் மகிமையோடு அவர் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழும்பி 40 நாட்கள் இந்த பூமியில் அவர் ஜீவித்தார். அவர் 40 நாட்களுடைய முடிவில் எல்லா சீசருடைய கண்கள் பார்க்கும்படியாய் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு வானத்திற்கு அவர் எழுந்தருளி போனார். அந்த இயேசு அதுக்கு பிற்பாடு இப்போ 2024 வருஷங்கள் ஆகிறது. இனி அவர் மரிக்கவில்லை, இதுவரைக்கு மரிக்கவில்லை. இனி அவர் ஒருபோது அவர் மரியார். அவர் என்றென்றைக்கு அவர் ஜீவித்து கொண்டே இருப்பார். இதே அனுபவத்தை யாருக்கு கர்த்தர் ஒப்பிட்டு சொல்கிறார்? இந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவமும் இந்த உயிர்த்தெழுந்து இப்படி இயேசு வாழ்கிறது போல ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதான அனுபவத்தை யாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்? வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்தில், ரோமர் 6:3 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறார்களாம். எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி, தான் மனம் திரும்பினதற்கு அடையாளமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றானோ, அந்த மனுஷன் ஞானஸ்நானத்தை எடுப்பதற்கு அவன் தண்ணீருக்குள் இறங்கி ஞானஸ்நானம் எடுப்பது வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய அடக்கத்திற்கு, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. தண்ணிக்குள்ளால மூழ்கிற நேரத்தில் இயேசு அவர் பூமியின் இருதயத்திற்குள்ளே 3 நாட்கள் அவர் மரித்தவராக பூமியின் இருதயத்துக்குள்ளே இருந்தது போல, ஸ்தோத்திரம், இந்த தண்ணீருக்குள்ளால மூழ்கிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அந்த பூமியில் என்ன செய்கிறான்? அவன் ஒரு மரணத்துக்கு அடையாளமாக அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் மூழ்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். திரும்ப என்ன செய்து விடுகிறான்? அவனை தனிக்குள்ளே நான் முக்கி வைக்கிறது இல்லை, உடனே என்ன செய்து விடுகிறோம்? அந்த மனுஷனை கரையில் என்ன செய்கிறோம்? மீண்டும் அவனை தூக்கி விட்டு விடுகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பினதற்கு அடையாளமாக இந்த தண்ணீருக்குள்ளே பூமியின் இருதயத்துக்குள்ளே மூழ்கிற மனுஷன் மறுபடியும் எழும்பி அவன் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்படுகிறான். மரணத்தின் சாயலும் தண்ணீருக்குள் மூழ்கும் போது இணைக்கப்படுகிறான். தண்ணீரிலிருந்து அவன் வெளியில் வரும்பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்படுகிறான். ஆகையினால் அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவோடு கூட அவனும் அடக்கம் பண்ணப்படுகிறான், இயேசுவோடு கூட உயிர் தெழுகிறான். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்துவை என்னை விசுவாசிக்கிறவன் அவன் என்ன செய்வான்? மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்ற அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில பாவத்திற்கு என்று சொல்லி அவர்கள் மரித்தார்கள். அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் திரும்ப அவர்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறதுனால இனி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில
அவன் பிழைத்து எந்தெந்தைக்கும் ஜீவிப்பான், அவனுக்கு மரணமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறார். அப்படியானா ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேருமே அவங்க இன்னும் உயிரோடையா இருக்கிறாங்க என்று சொல்லி கேட்டால், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்காக ஜீவித்து தன் ஓட்டத்தை முடித்து போனவர்கள் இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மரிச்சாச்சுன்னா இப்பெல்லாம் எழும்ப முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதமை சொல்கிறது, தங்கள் ஓட்டத்தை முடித்து தங்கள் படுக்கையில அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார், ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரெஸ்ட் அண்ட் பிளேஸ்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரெஸ்ட் எடுத்து அவர்கள் நித்திரை பண்ணி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது அவர்கள் நித்திரை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். நித்திரை பண்ணுகிறவர்கள் கட்டாயம் என்ன செய்வார்கள்? நித்திரை கலைந்து ஒரு நாள் அவர்கள் விழிப்பார்கள். இதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் மறிக்கவில்லை. அவர்கள் ஓட்டத்தை முடித்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இவ்வளவு நாள் அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து பிரயாசப்பட்டு களைத்திருக்கிறதுனால, பலவீனப்பட்டு இருக்கிறதுனால, இனி கொஞ்ச நாள் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிற. நல்ல படுத்து நித்திரை பண்ணு, நான் வருவேன், நான் வரக்கூடிய நேரத்தில் உன்னை என்ன செய்கிறேன்? நித்திரையிலிருந்து நான் உன்னை எழுப்புகிறேன் சொல்லி ஆண்டவர் அவர்களை எழுப்புவார். ஆகையினால அவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த ஞானஸ்நானம் எடுத்த அந்த தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் அவர்கள் பிழைத்து ஸ்தோத்திரம் விழித்து என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட வாழ வேண்டுமானா வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது இவர்களை குறித்து. ஸ்தோத்திரம். கலாத்தியர்கள் நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம், கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இப்போ ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேருமே இப்போ பழைய மனுஷனுடைய அந்த பழைய மனுஷன் என்ன? பாவத்தில் விழுந்து போய் பின்வாங்கி போன ஆதாமுடைய சாயல், அந்த சாயலிலிருந்து நீங்கள் மாற்றப்பட்டு புதிய மனுஷனாய் காணப்படுகிற மரித்தோர் என்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இப்போ தரித்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது இந்த ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். சோத்திரம். முச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் யாரை தரித்து இருக்கிறீங்க? இயேசுவை தரித்து இருக்கிறீங்க. அப்போ இயேசுவை இந்த ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தரித்திருக்கிறதுனால இந்த ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னதாக பழைய மனுஷனை தரித்திருந்தீர்கள். பழைய மனுஷனாகிய யார்? அது கீழ்ப்படியாமல் விழுந்து போன ஆதாமுடைய அந்த சாயலில் இருந்தீர்கள். இப்பொழுதோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தரித்திருக்கிறீங்க. ஆகையினால இயேசு இந்த பூமியில் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாம் வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் நான் வாசித்து பார்த்தா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் சாயலில் இப்போ மாறி இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சாத்தானுடைய சாயல் அல்ல, விழுந்து போன அந்த ஆதாமுடைய சாயல் அல்ல, உங்கள் பழைய மனுஷனுடைய சாயல் அல்ல, நீ என்னுடைய சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும்
சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் சாந்தமாக இருக்கணும். எல்லாவற்றும் ஒரு தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். எந்த ஒரு வீராப்பு வேண்டாம், எந்த ஒரு பெருமை வேண்டாம், எந்த ஒரு அகங்காரம் வேண்டாம். நான் யாரு தெரியுமா, நான் எந்த சூழ்நிலை இருக்கிறேன்னு தெரியுமா என்கிறதான அந்த பெருமை வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாக எல்லாவற்றிலும் நாம் சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வதை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் கோபம் கொண்டு, எரிச்சல் கொண்டு, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக, சண்டை இடுகிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய சில நன்மைகளை குறித்து, நம்முடைய சில காரியங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டி பேசுகிறவர்களாக, பெருமை பாராட்டுகிறவர்களாக, பெருமை குணம் கொண்டவர்களாக காணப்பட்டால் கிறிஸ்துவின் சாயலை இதுவரைக்கும் தரித்து கொள்ளாதவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டால் நிச்சயமாக கிறிஸ்துவுடைய வருகை நாளில் நான் உயிரோடு எழுந்து இயேசுவை, அந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதும் நிச்சயமாக காணப்படுகிறது. ஆகையினால கிறிஸ்துவின் சாயலை இந்த சாந்தமும் மனத்தாழ்மை மூலமாக நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த இயேசு கிறிஸ்தவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமே, அந்த இயேசு கிறிஸ்தவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவர் பரிசுத்தராயிருக்கிறார். பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரைத்தான் இப்போ நாம் ஞானஸ்நானத்திற்கு பிற்பாடு நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்கே போனாலும் நம்மை யார் பார்க்கிறா? இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்மை பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? கிறிஸ்துவை பார்ப்பதை போல நம்மை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் முந்தின நம்மை பார்த்த பார்வைக்கும் பிந்தி நம்மை பார்த்த பார்வைக்கும் அவர்களே ஒரு வித்தியாசத்தை சொல்ல வேண்டும். ஏதோ உனக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரிகிறது. இப்போ ஒரு புதிய மனுஷனா நீ மாறி இருக்கிறிய. உன் சோபத்தில் வித்தியாசம் இருக்குது, உன் செயலில் வித்தியாசம் இருக்கிறது, உன் நடக்கையில் வித்தியாசம் இருக்கிறது, உன் பேச்சில் வித்தியாசம் இருக்கிறது, உன்னுடைய வஸ்திரத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். முந்தியெல்லாம் நாங்கள் சினிமாவுக்கு கூட்ட உடனே ஓடி வந்துடுவேன், எங்கள் கூட வா, நான் பைசா போடுன்னு சொல்லி கூப்பிடுவேன். ஆனால் இப்பொழுது அதற்கெல்லாம் நீ விலகி போகிறாள். முந்தியெல்லாம் பிராண்டி குடிப்பதற்கு வா என்று சொன்னால் சொல்ல பொறுக்காம வா போய் குடிப்போம் என்று சொல்லி பார்ட்னர்ஷி போட்டு குடிப்பாய். இப்பொழுது அதற்கெல்லாம் விலகி போகிறாய். இந்தியெல்லாம் உன்னை அந்த சிகரெட் இழுக்கணும்னு சொன்னால் உடனே நீ நினைச்சு வாங்கி எழுப்பாய். இன்றைக்கு அந்த சிகரெட்டு இழுக்கிற பக்கத்தில் நிற்க மாட்டேங்கிறா, விலகி போகிறாய். ஏதோ உனக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி இருக்கிறது, ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, ஒரு பக்தி இருக்கிறது என்பதை உலகம் கண்டு கிறிஸ்து உங்களில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை தரித்து கொண்ட தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சினிமாவுக்கு உண்பதாக போய் இருப்போம் என்று சொன்னால், டிவிக்கு உண்பதாக போய் இருப்போம் என்று சொன்னால், இன்னும் அந்த மதுமான கடைகளை தேடி நான் ஓடுவோம் என்று சொன்னால், இன்னும் அந்த மதுபானங்களை அருந்துவோம் என்று சொன்னால், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிகரெட்டு பீடிகளை இடுப்போம் என்று சொன்னால், இன்னும் நாம் தெருவில் மற்றவர்களோடு சண்டையிடுகிறவர்களாக, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், இன்னும் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இன்னும் சகிக்கிற தன்மையற்றவர்களாக நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுவோம் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் நிமித்தம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். யாரால? இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக. ஓ, கிறிஸ்துவை தரித்து கொண்டு என்ன நீ சினிமா தியேட்டருக்கு போகிற, இன்னும் குடிக்கிற, இன்னும் மதுபானம் பண்ணுகிற, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற, இன்னும் கள்ளத்தனம் பண்ணுகிற, இன்னும் பொய் பேசுகிற, இன்னும் சண்டையிடுகிற, வாக்குவாதம் பண்ணுகிற
பெருமை கொண்ட உனக்கு மூலமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இவர்களெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா? இவர்களெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா? ஆண்டவரை அறிந்தவர்களா? இவர்களெல்லாம் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களா? இவர்களெல்லாம் ஒரு பெந்தைக்கோசுக்காரர்களா என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் உங்களால் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில நம் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறதுனால கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போலதான் இன்னொரு காரியத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிற நேரத்துல 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரத்துல கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இப்ப நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவை தரித்து கொண்டதுனால நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். போஷணப்பான பண்ணுகிற காரியங்களில், ஆராதனைக்கு அடுத்த காரியங்களில் எல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20-21 வாசித்து பார்த்தால், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஷண பந்திக்கும் பேய்களுடைய போஷண பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவை தரித்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அனுபவிப்பது, புசிப்பது, எல்லா இடங்களிலும் போய் ஆராதனை செய்வது, இவைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் அல்ல, அது தகுதியாயிராது என்று சொல்லுகிறார். பாருங்க, அஞ்ஞானிகள் பலியிடுகிறதான இடத்துல இந்த கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளை அங்க போய் அவர்களோட நீ போச்சனம் பானம் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல பானம் பண்ணக்கூடாது. வேதத்திற்கு முரண்பாடான ஸ்தோத்திர பலியை யார் செலுத்துகிறார்களோ, வேதத்திற்கு முரண்பாடான ஆராதனையை யார் எந்த இடத்துல செய்கிறார்களோ, அந்த இடத்தின் பலிகளை நாம் புசிக்கவோ, அந்த இடத்துல போய் நாம் உட்காரவோ நாம் செய்யக்கூடாது என்பதை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த இடத்துல போய் போச்சன பானம் பண்ணி இங்கேயும் ஆண்டுடைய பரிசுத்த பந்தினம் பங்கெடுத்தால் வேதம் சொல்லுக நாம் தேவனுக்கு எரிச்சல் மூட்டலாமா? கர்த்தருக்கு அதனால அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் மூலமாக எரிச்சல் தான் வருமா? எரிச்சல் வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பந்தியிலும் பங்கெடுத்து அஞ்ஞானிகள் போய் பலியிடுகிறதான அங்கேயும் போய் நின்று அங்கேயும் நீ போய் வந்துள்ள ஆகாரத்தை நீ புசிப்பாய் என்று சொன்னா நீ தேவனுக்கு எரிச்சல் மூட்டி கொண்டிருக்கிறாய், கோபம் மூட்டி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். ஆகையினால தேவனுடைய சாயலை தரித்த தேவனுடைய பிள்ளை உனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடாது. உன்னுடைய பக்தி விருத்திக்கு ஏற்ற காரியங்களை அந்த புறஜாதி ஜனங்களை காணத்தக்கதாக நீ செயல்படணும், அனுபவிக்கணும். அப்போ அவர்கள் சொல்லுவாங்க, அவள் தேவனுடைய பிள்ளை, இதில் அவள் வருகிறதில்லை, அவள் தேவனுடைய பிள்ளை, இதில் அவர்கள் பங்கெடுக்கிறதில்லை, அவர்கள் தேவனுடைய பிள்ளை, அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆகையினால் இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கிறது, அதனால் தான் விலகி போகிறாங்க என்று சொல்லுகிற அளவில் நம்முடைய வாழ்க்கை புறஜாதிகள் பலியிடுகிற காரியங்களிலும் ஆண்டோருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில விலகி நாம் ஜீவித்தால் நம்முடைய சரீரம் இயேசுவை தரித்த சரீரமாய் இருக்கிறபடினால அவைகளுக்கு விலகி ஜீவித்து நம்ம காத்து கொண்டால் அந்த இயேசு கிறிஸ்து என்றைக்கு நம்மோடு கூட இருப்பார். நாம் மரித்தாலும் இளைப்பாறுதலுக்குள்ளே அவர் பிரவேசிக்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது
கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோட எழும்புகிற அந்த கூட்டத்துல கர்த்தர் எழும்ப பண்ணி, அந்த வரிசையில எழும்ப பண்ணி, அவரை தரிசித்து இயேசுவோடு என்றென்றைக்கும் பிழைத்து ஜீவிக்கிற உன்னத வாக்கியத்தை தருவார். அமிதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்கிற எண்ணத்தோடு ஜீவித்து நித்தியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆவியை மழை போலே